அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்கண்ணா? ரகுண்ணா பேர். மெட்டாலாவிலேருந்து வரேங்கண்ணா. ஓகேண்ணா. வந்தவொடனே ரொம்ப நேரம் வந்து மாடு பார்த்துட்டு இருந்தீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் குவாலிட்டியில் வந்து ஜெர்சி கிராஸில் வாங்கியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கண்ணா? இது மாதிரி தான் டார்க் கலரில் வேணும்னு வந்ததுங்கண்ணா ஜெர்சியில். சரிங்க. அது வந்தாப்புல இருந்தது, கண்ணு போட்டு இருந்தது. சரிங்க, நல்லா இருந்தது. ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து சென மாடை தான் வாங்கணும் வந்திருப்பீங்களா? இல்லை கண்ணு மாடாக தான் வாங்கணும். ஓகே. என்ன கண்ணு போட்டுருங்க? இது காலக்கண்ணுங்கண்ணா. காலக்கண்ணு. ஆமாங்க. அது திருப்திங்களா உங்களுக்கு? காலக்கண்ணு கொஞ்சம் திருப்தி இல்லை தான். கிடையாது இருந்தால் அது ஒரு இதாக இருக்கும். அது காலக்கண்ணு அப்புறம் இது கொஞ்சம் முன்ன தான் இருக்கும். ஓகேண்ணா. அப்போ நீங்கள் வந்து கிடையாது பாலுக்காக இந்த டேட்லாம் அடுத்து இது நம்மக்கிட்ட போட போகுது இல்லைங்களா? உடம்பே பேரும் கிடையாதுங்கண்ணே. சரி, பால் 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க, 22 லிட்டரு. ஒரு 20 லிட்டர் வரணுன்ட்டு பிடிச்சிருக்குங்க. ஓகேண்ணா. வரும்போது வந்து நிறைய நேரம் மாடு பார்த்தீங்க. ஆமாங்க. அது இல்லாமல் மாடை வந்து கண்ணுக்குட்டி விட்டு கறந்து பார்த்தும் செக் பண்ணிங்க. ஆமாங்க. என்ன டவுட்டுக்காகவா இல்லை வந்து சின்ன கன்ஃபர்மேஷனுக்காகவா? இல்லை டவுட்டு இருக்குது இல்லைங்களா? மாடு பால் எப்படி கறக்குது என்னங்கிறது பார்க்கணும். தீனி கீனி எடுக்குதா என்ன, எப்படிங்கிறது தாலி கீழி குடிக்கிறது எல்லாமே பார்க்கணும். மாடு சுழி சுத்தம் ஓரளவு பார்த்துருக்கு. எல்லாம் மாடு பரவாயில்ல, அது நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குங்க. ஓகே. கறந்து பார்த்துலாம் செக் பண்ணி வாங்கினீங்க. மடி பாயிண்ட்லாம் எப்படி இருக்குண்ணா? மடி பாயிண்ட் நல்லா இருக்குங்கண்ணா. பால் நரம்பு எல்லாமே நல்லா இருக்குது. சரிங்க. பால் ஒரு 20 லிட்டர் வரும். தான் எதிர்பார்த்து வாங்கியிருக்குங்கண்ணா. ஓகே. 4 கரும்புலேயே பால் வருதுங்களா? வருதுங்க, நல்லா வருதுங்க. ஓகே. எப்போ கண்ணு போட்டுச்சுங்களா? கண்ணு நேற்று மதியம் போட்டுச்சுங்க. ஓகே. வேறு என்னென்னலாம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டில்? சுழி சுத்தங்கண்ணா, பால் நரம்பு, அப்புறம் பால் காம்பு எல்லாமே இடைவேளையாக இருக்கிறது. இடைவேளை இருந்தால் பால் மடி நல்லா மடிச்சிட்ருக்கும், நல்லா பால் இறங்கும். இப்போ நீங்கள் இங்கே ஃபார்முக்கு வரும்போது எத்தனை மாடு இருந்துச்சுண்ணா? ஒரு 20 மேலங்க மாடு இருந்துச்சு. ஓகே. 20ல் உங்களுக்கு இந்த மாடு மட்டும் தான் பிடிச்சிருங்களா? இது இன்னொன்று பிடிச்சிருந்தது. அது இன்னொன்று 20 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. இது நேற்று கண்ணு போட்டுச்சுன்னாங்க. சரி, பார்க்க போனால் ரெண்டு ஒரே ரேட்டு தான் சொன்னார். ஒரே குவாலிட்டி, ஒரே பல்லுகள் எல்லாமே ஒரே அளவு தான் இருந்தது. அதனால் சரி இதே ஓகே அப்படின்னு சொல்லி பிடிச்சாச்சு. ஓகே. அதனால் இதே பிடிச்சிட்டிங்க? ஆமாங்க. ஓகே. நம்ம ஃபார்ம் சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் எப்படி தெரியும் உங்களுக்கு? யூடியூப்பில் பார்த்து தான் தெரியுங்கண்ணா. அப்புறம் பக்கமாக இருக்கும். நம்ம ஈரோடு கலங்குப்பிள்ளையெல்லாம் போய் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்துருக்கோம். அங்கேயும் ஒன்று பிடிச்சோம் இருக்குது. அப்புறம் சரி இங்கேயும் ஒன்று பிடிச்சி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் ஒன்று கேட்டிருந்தேன் ஒரு மாடு. பார்த்து பேசிட்டு வாங்கினாங்க. காலையில் பார்த்தா நைட்டை ஏற்றி விட்டாங்க போன டைம். ஓகே. கருப்பு மாடு. ஆமாம், சேல் ஆயிடுச்சுங்க. சரிங்க. சரி, அதனால் இந்த டைமில் ஒன்று பிடிச்சி பார்க்கலாம். இல்லைன்னா இங்கே தான் பிடிக்கிறது. அங்கே அன்றைக்கி போனோன்னா தான் அப்புறம் அங்கே போயாச்சுங்க. அடுத்த வாரத்தில் அங்கே போயாச்சு. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சந்தைக்கு போய் வாங்கிருக்கீங்க? ஆமாம், சந்தைக்கு போய் கருங்கல்பாளையம் போய் வாங்கணும். கருங்கல்பாளையம் சந்தையில் வந்து மாடு வாங்கியிருக்கீங்க. அங்கேயும் இங்கேயும் வந்து மாடுங்க என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரேட்டில் எப்படி இருக்குண்ணா? ரேட்டெல்லாம் எல்லாமே இப்போ நம்ம வாங்கினது ஒரு மாதத்துக்கு முன்னாடிங்கண்ணா. ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ எல்லாமே மாடு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குங்க. இப்போ ரேட் அதிகமாக இருக்குங்க. எதனாலனா இந்த மழை பெஞ்சா எல்லாமே அவங்க கொடுக்க மாட்டாங்க, சேல்ஸுக்கு வராதுங்க. ஏன்னா தீனி இல்லாததுக்கு தான் எல்லாமே மாடுங்க வெளியே வருங்க. அப்போ வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். காய்ச்சலில் வந்து என்ன தீனி வாங்கி போட்டு நமக்கு கட்டுப்படி ஆகாது பால் ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒன்று இப்போ 4-5 வச்சுக்கிறேன் 1-2 கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்க. அந்த டைமில் ரேட்டு நமக்கு கம்மியாக வருங்க. சரிங்க. இப்போ இனிமேட்டு பார்க்க போனால் இதோட இன்னும் ரேட்டு அதிகமாக தான் வருங்க. அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது. சரிண்ணா. ஓகேண்ணா. நீங்கள் வந்து சந்தையிலையும் மாடு வாங்கிருக்கீங்க, பண்ணையிலையும் மாடு வாங்கிருக்கீங்க. ஆமாங்க. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்கன்னா? மாடு பார்க்கறதுலேருந்து, நின்று பொறுமையாக பார்க்கறதுலேருந்து, ரேட்டில் வைஸாகவும் சரி, மாடு குவாலிட்டியும் வைஸும் ரெண்டுத்துலேயும் நீங்கள் எதை பார்க்குறீங்க? இங்கே என்ன கொஞ்சம் நம்ம பொறுமையாக உட்காந்து பேசுகிறோம், கரெக்டாக இது பண்ணுறோம், மாடு கீடு எல்லாமே பார்க்குறோம், ஓட்டி பார்க்குறோம், இது பண்ணுறோம். அங்கே கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் அரியப்பல் தான் பார்த்து பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. அதுக்கு இது பெட்டராக இருக்குங்க. ஓகே. அர்ஜென்ட்டாக தான் அங்கே பார்க்குறேன். ஆமாங்க. இங்கேனா ஒரு மாடுனா ஒரு மாடு பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நமக்கு பிடிச்சி இப்போ 2 மாடுனா 2 மாடில் அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுறோம். அதில் 100 மாடு இருக்குது. 100 மாடுலேயும் என்ன கூட்டத்தில் இருக்குன்னா நமக்கு அந்தளவுக்கு எல்லாமே பார்க்க முடியாது இல்லைங்களா? ஓகே. இந்த ஃபார்மில் வந்து எவ்வளோ நேரம் மாடு பார்த்தீங்க? 1 மணி நேரமாக இருக்கும். 1 மணி நேரம் பார்த்தீங்க? 1 மணி நேரம் இருக்கும். எப்படி ஃப்ரீயாக பார்த்தீங்களா? இல்லை ஃப்ரீயாக தான் பார்த்தோம். எல்லாம் பாருங்கள், எதை பாருங்கள், பிடிச்சது பாருங்கள், அப்புறம் எப்படி பேசிக்கலாம்னு சொல்லி சொன்னார். உங்ககிட்ட தான் இந்த கொஸ்டின் கேட்கணும். இப்போ சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து வாரம் வந்து ஒரு 5000, 10,000, 20,000 கம்மின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையிலேயே வந்து சந்தையில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குங்களா மாடு? அப்படி இருக்காதுங்க. 5000, 10,000 ஒரு மாடு இன்னைக்கு போச்சுன்னா அது சரியில்லைனா மறுபடியும் ரிட்டர்ன் வரும். அதனால அது 10 ரூபா 5 ரூபா குறைச்சி வாங்க, அது மாதிரி தான் வருங்க. எதுவுமே நல்ல மாடு மறுபடியும் ரிட்டர்ன் சந்தைக்கு வரது இல்லைங்க. ஃபர்ஸ்ட்டில் ஒன்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பால் மாடு மறுபடியும் வரது சந்தைக்கு வராது. அப்படியே இல்லைனாலும் இந்த இது இல்லைனாலும் அடுத்த இதில் தான் அது மறுபடியும் வரும். நல்லா இருக்க மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க அதிகமாக. அப்போ வந்து சந்தையில் வந்து நம்மளே இந்த மாடு நல்லா இருக்குன்னா, இந்த பால் நல்லா இருந்து மாடு நல்லா இருக்குது, தீனி கீனி எல்லாம் திங்குது, பால் நம்ம எதிர்பார்க்குறோம் வருதுன்னா எந்த பிரச்சனை இல்லைங்கன்னா நம்ம மறுபடியும் கொடுப்போமா, நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சு கறப்போம். கண்டிப்பாக அதே தாங்க. ஸோ அதனால் வந்து சந்தையில் வந்து வரது வந்து எல்லாமே வந்து ரேட் கம்மியாகவும் வரதுன்னு அப்படின்னு கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 5 ரூபா 10 ரூபா சேர்த்தியும் கொடுக்கலாம், பேசலாம், குறைச்சியும் கொடுக்கலாம். நம்ம வெளியே போகலாம் குறைச்சி கொடுப்பாங்க, விலை இருந்ததுன்னா மார்க்கெட் தந்தாப்புல சேர்த்து தான் இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ வீட்டில் மாடு ஏற்கனவே வச்சுருக்கீங்களா? இல்லை வந்து இருக்குங்க. எத்தனை மாடு டைப்லாம் பாம் டைப் போகிறோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணுறாங்க. இப்போ 2 மாடு, 2, 3, 4வது மாடு. இது 4வது மாடு? ஆமாங்க. ஏற்கனவே இருக்கிற 3 மாடுமே கறவையில் இருக்குங்களா? 2 மாடு கறவையில் இருக்குது, 1 மாடு சென்னையில் இருக்குது.
அப்புறம் எருமாடு ஒன்று இருக்குங்க. ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறக்குறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 30 லிட்டர் 25 லிட்டர் பக்கமாக கறந்துட்டு இருக்கு. டேரெக்டாக சொசைட்டி கொடுக்குறீங்களா இல்லை வந்து சொசைட்டி தான் விடுங்க. என்ன ரேட்டு போயிட்டுருக்குண்ணா பால்? ரேட்டு ஒரு 30 ரூபா ரேஞ்சில் வருதுங்க நமக்கு லிட்டருக்கு. எதனால இப்போ நீங்கள் எஸ்என்எஃப் ஃபேட்லாம் வந்து சில ஜெர்சியில் வந்து நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜெர்சி அதுக்காக தான் எஸ்என்எஃப் ஃபேட் இது செவலையில் கொஞ்சம் நல்லா இருந்தால் இது எடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஹச்அப்லன்னு இருக்குது, அது எஸ்என்எஃப் ஃபேட் அந்த அளவுக்கு வரலைங்க. அதனால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எறும்பால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும், நமக்கு ஃபேட் எல்லாமே கொஞ்சம் நார்மலாகி வரும். எல்லாமே ரேட்டு டேலி ஆகும், ரேட்டு நமக்கு கொஞ்சம் நல்லா வரும். ஓகேண்ணா. அப்படின்றதுக்காக எடுத்துருக்கோம். ஓகேண்ணா. இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மாடாக எடுத்துருக்கீங்க. ஆமாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நல்லா திருப்தியாக தான் எடுத்துருக்கீங்க. திருப்தியாக தான் எடுத்துருக்கோம். ஓகேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றிங்க.